புளியை பார்த்து சூடு வச்சுக்காத அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வார்த்தை. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு. அந்த பூனைக்குட்டியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை. அது நல்லா அழகாக க்யூட்டாக நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா சப்பியான ஒரு பூனைக்குட்டி. அந்த பூனைக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னடா அந்த ஊரில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டுறாங்க. நம்ம ஏதாச்சும் போனோம் அப்படின்னா பாலை கீழே குடித்தோன்னா துரத்தி விட்டுறாங்க, கல்லை விட்டு எறிகிறாங்க, திட்டுறாங்க, கத்துறாங்க. நம்மளை பார்த்து யாருமே ஒரு மரியாதை கொடுக்க மாட்றாங்க, பயப்பட மாட்றாங்க. நம்மளை தான் சொல்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வருத்தமும் கவலையும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு எப்படி நம்ம இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் நம்மளை மதிக்க வைக்கலாம், நம்மளும் ஒரு பெரிய ஆளாகணும், நம்மளும் பார்த்தா எல்லோரும் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஆனால் அதுக்கு கரெக்டாக ஒருத்தவங்க வீட்டில் டொமஸ்டிக்கான பூனையும் கிடையாது. இது திருட்டு வேலை நிறைய செய்யும். ஏன்னா அதுக்கு அப்படி தான் சாப்பாடெலாம் எடுத்துக்க முடியும். அப்படிங்கிற நிலமையில் ஊருக்குள்ளே ஒரு நாள் ஒரு புலி வருது. நல்லா கம்பீரமான பெரிய புலி உரிமிகிட்டே வருது. உள்ளே வந்த உடனே ஊரில் இருக்கவங்கெல்லாம் அலறி அடித்து ஓடுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடுறாங்க, ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த புலியை பார்த்தோன்னே மிரண்டு போகிறாங்க. அந்த புலி பேசாமல் வேகமாக ஒரு சிக்கன் கடையிலேருந்து சிக்கன் எடுத்து வாயில் கவிட்டு அது பேசாமல் கிளம்பி போயிடுது. ஸோ போனதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூனை அந்த புலி போனதை பார்த்து, அந்த புலியும் பூனையும் நம்மளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், நம்மளும் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுவும் கிட்டத்தட்ட ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. என்ன ஒன்று அது உடம்புல கருப்பு கலரில் கோடு இருக்குது நிறையா, நம்ம உடம்புல கோடு இல்லை, அதனால தான் அதை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்மளும் புலி மாதிரி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுது. புலியை பார்த்து பூனை இப்போ சூடு வச்சுக்க ஆசைப்படுறதுங்கிறது அதுதான். என்ன பண்ண போகுது அப்படின்னா குடு குடு குடுன்னு ஓடி போய் ஒரு குரங்குட்டியை போய் பார்க்குது. அந்த குரங்குட்டிகிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு முதுகெலாம் வரி வரியாக கோடு வேணும், அது எப்படி அப்படின்னா ஒன்று பச்சை குத்தலாம் அப்படிங்கிறது அந்த மங்கி. பச்சை குத்தலாம், இல்லைனா சூடு வச்சு தான் அந்த கோடு வரும், ஆனால் அது ரொம்ப வலிக்கும், வேணாம், அத்தனை கோடெல்லாம் முடியாது, ஒரு கோடு 2 கோடுனா பரவாயில்ல அப்படின்னு குரங்கு சொன்னாலும் கேட்காம ஊர்க்காரங்கெல்லாம் நான் மதிக்கணும், உடனே கோடு அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு அதுக்கு அதை கோடு கோடாக போட்டுகிட்டே இருக்கும் போதே வலி தாங்க முடியாமல் இறந்து உயிரை விட்டுருது அந்த பூனை. ஸோ எல்லோரும் பார்த்தவங்கெல்லாம் அந்த புலி புலியை பார்த்து இந்த பூனை சூடு வச்சு இறந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, அந்த பக்கத்து வீட்டில் அதை வாங்கிட்டாங்க, அதனால் நான் இஎம்ஐயில் இதை வாங்க போகிறேன், அந்த வீட்டில் அவங்க வாங்கிட்டாங்க, இந்த வீட்டில் இதை பண்ணிட்டாங்க, அதனால் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி பணத்தை செலவழிச்சோ இல்லை கடனை வாங்கியோ ஏதாவது ஒன்று பண்ணி என் இமேஜை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. நம்மளாக இருக்கிறது தான் முக்கியமான தேவையான விஷயம்.